அதுல ஒரு தம்பி வர சொல்றான், நான் உதயனா தம்பினா. டேய் தம்பி, நாங்க எல்லாம் சிஎம் விஜயனோட தம்பிடா. டேய் தம்பி, நாங்க எல்லாம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தம்பிடா. இன்னொரு வாட்டி சொல்லுமா? நாங்கெல்லாம் உதயநிதி தம்பிடா. டேய் தம்பி, நாங்க எல்லாம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தம்பிடா. அரசியல் உதயநிதியே எங்களுக்கு தம்பி தான்டா. என்ன ஒரே ஒரு வருத்தம், மாவட்டம் ஒரே ஒரு வருத்தம் தான், கொளத்தூர்ல இப்படி பண்ணிட்டோம், சேப்பாக்கத்துல இப்படி பண்ணாம விட்டுட்டோம். தெரியுமா? பேர் தெரியுமா? ஆர்எஸ் பாரதி. யார் அப்பா? செம்ம ஃபார்ம்ல இருக்குப்பா. 25 மேயரையும் தாவேகா வெல்லும் என்கின்ற ஒரு வரலாறை நாங்கள் உருவாக்குறோம். 2 சைடு மீசையிலே அவரை பார்க்க சைக்கிள. எதுக்கு ஒத்த சைடு மீசையோட ஆர்எஸ் பாரதியை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவருடைய 52வது பிறந்த நாள்ன்றாங்க. 52 யாராவது நம்புவாங்களா தலைவா? 52 வயசு மாதிரியா தெரியுது தலைவா உங்களுக்கு? ஓமுக என்ன முக? ஓமுக, ஒப்பாரி முன்னேற்ற கழகம். இப்ப அதுக்கு இன்னொரு பேர் என்ன? காமுக, கதறல் முன்னேற்ற கழகம். அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றார், இது வந்து ரீல்ஸ் மாடல் ஆட்சியாக இருக்கு. ரீல்ஸ் மாடல் ஆட்சினா அப்ப நைட் 2 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணாரு உதயநிதி ஸ்டாலின்? உங்களை மாதிரி பிளாஸ்டிக் சேர் நாங்க கொடுக்கல, பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வைக்கல. இன்று ஒரு சாதனை நம்ம செஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே 2 கோடி உறுப்பினர்களை தாண்டிய கட்சி, 2 கோடி கட்சி உறுப்பினர்களை கொண்ட ஒரே கட்சி தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற வரலாற்று சாதனையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். தம்பிங்க, நீங்க வேணா இன்னொரு வாட்டி கூட போட்டுக்கோங்க, அன்றே கணித்தார் லயலாமணின்னு. இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. 5 ஆண்டுகளுக்கு அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பார், மக்களுக்காக பணி செய்வார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு, இன்றிலிருந்து சரியாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பிரதமராக அண்ணன் விஜய் அவர்கள் வரக்கூடிய அளவுக்கான தகுதி அண்ணனுக்கு இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைவர், கரிஸ்மேட்டிக் லீடர், கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக சமரசம் இல்லாமல் பணி செய்து கொண்டிருக்கிறார். அயோக்கியர்கள், வெட்கம் மானம் சூடு சுரணை இல்லாதவர்கள் சோத்துல உப்பதம் போட்டு சாப்பிடுறாங்களான்னு தெரியல. நைட்டு 10 மணிக்கு மேல, நைட்டு 11 மணிக்கு மேல அந்த பீஸ் கட்டையெல்லாம் உருவிடுறாங்க. நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கரண்ட் போகுதுன்னா இதுக்கு காரணம் தாவேகா கிடையாது. இதற்கு காரணம் நீங்க தோக்கடித்த திருட்டு கும்பல் தான். இரவோடு இரவாக ஒயரை கட் பண்றது, பீஸ் ஒயரை பிடிங்கி விடுறது. என்னடா இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏய், நாங்க வெட்ட விழக்கூடிய வாழைமரம் இல்லடா, நாங்க ஆலமரம்டா. ஏய், நீ வாழைமரமும் கிடையாது, ஆலமரமும் கிடையாது, நீ வந்து சரியான நஞ்சி செடின்னு மக்கள் வந்து புடிங்கி தூக்க எரிஞ்சிட்டாங்க. கிடையாது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பல நடிகைகளோடு டான்ஸ் ஆடி இருக்கிறாரு. இந்த லாலா கடசாந்தி உன்னால் ஆனேண்டி நான் பூந்தி அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடும் போது எனக்கே தெரியும், தெரியல அதுக்கு முன்னாடி தெரியும் பாப்பா உதயநிதி ஸ்டாலின். நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்த தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அப்போ உதயநிதி கோலி கொண்டு விளையாண்டு இருப்பாப்ல, அதான் பண்ணிருப்பாப்ல. வயிறு அதிகமா எதுனா தயவு செய்து ஜெலிசில் வாங்கி குடிங்க. ஜெலிசில் டானிக்கையோ ஜெலிசில் மாத்திரையோ சாப்பிட்டா வயிற்றுச்செல்லாம் சரியாயிடும். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு சேகர் பாபுன்னு, செயலிழந்த பாபு. கொள்ளையடிச்சது, கோடி கோடியாக சாமியை சொல்லி கொள்ளையடித்த அந்த கொள்ளையார ஆட்சி எப்படி இருந்தது? எளியவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி எப்படி இருக்கு? பின்னாடி மோடி இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, இவர் இருக்காரு. மோடியும் கிடையாது, அவங்க டேடியும் கிடையாது. எங்க பின்னாடி இருப்பது எங்களின் தாய் குலங்கள், எங்களின் அஞ்சலை அம்மார்கள், எங்களின் வேலு நாச்சியார்கள், தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் எங்க பின்னாடி இருக்கிறீங்க. ஒருத்தர் சொன்னார், ஐயோ சினிமா விட்டு விஜய் போயிட்டாரு, இனிமே விஜயை மறந்துடுவாங்க அப்படின்னு. அட பாவீங்களா, அண்ணன் அவர்கள் சினிமா வேணான்ட்டு வந்த உடனே சினிமாவே மறந்துட்டாங்க நம்ம ஆளுங்க. இப்ப எல்லாரும் லைவ் பார்த்துருவோம், சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, என்ன பேசுறாங்க. யாருப்பா? வணக்கம்ப்பா.
ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போ மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் ஜோசப் விஜய் என்று ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மேடையில சொன்னோம். ஒரு வருஷத்துக்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாள் நிகழ்வு இதே இடத்தில் நடந்து கொண்டிருக்கு. போற்றுதலுக்குரிய வணக்கத்திற்குரிய மன்னாதி மன்னன், மாசற்ற அண்ணன், தமிழ்நாட்டு மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் இடம் பிடித்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களை வணங்கி, ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர், 24 மணி நேரமும் கட்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் மனிதர், உழைப்பால் உயர்ந்த மனிதர், மாண்புமிகு அமைச்சர், நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய ஐயா என் ஆனந்த் அவர்களை வணங்கி, மேடையில் அமர்ந்திருக்கின்ற துடிப்பான ஒரு இளைஞன், சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி என்பது திமுகவின் கோட்டை என்று கொக்கரித்துக் கொண்டிருந்த போது, சேப்பாக்கம் திமுகவின் கோட்டை கிடையாது, அது தாவேகாவின் கோட்டை என்று வலுவாக கட்டமைத்து கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களுடைய உள்ளத்திலும் பொதுச் செயலாளர் அவருடைய உள்ளத்திலும் நீங்காத இடம் பிடித்துள்ள மிக அழகான மாவட்ட செயலாளர், இளமையான மாவட்ட செயலாளர், சுறுசுறுப்பான மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அண்ணன் திலீப் குமார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்த தோழர்களுக்கும், இங்கு திரளாக கூடியிருக்கின்ற கழகத்தை சார்ந்த தோழர்களுக்கும், குறிப்பாக தளபதியின் உள்ளத்தில் இடம் பிடித்திருக்கின்ற பாசத்திற்குரிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் சொந்தங்களுக்கும், கண்ணு கட்டிய தூரம் வரை அலைகடலென திரண்டிருக்கின்ற எங்களின் தாய் குலங்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே திரளாக கூடியிருக்கின்ற எங்களின் தாய்மார்களே, எங்களின் அஞ்சலையம்மார்களே, வேலு நாச்சியார்களே, நீங்கள் இல்லை என்றால் தாவேகா என்கின்ற கட்சி ஆட்சிக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. குடும்பம் குடும்பமாக விசில் சின்னத்திற்கு அண்ணன் விஜய் அவர்களுக்கு வாக்களித்த வாக்காள தெய்வங்களே, எங்களின் தொப்புள் கொடி சொந்தங்களே, எங்களின் தாய் குலங்களே, எங்களின் அக்காமார்களே, எங்களின் தங்கைமார்களே, எங்களின் தாய்மார்களே, கோடான கோடி நன்றியை உங்களின் பாதம் தொட்டு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன ஒரே ஒரு வருத்தம், மாவட்டம் ஒரே ஒரு வருத்தம் தான், கொளத்தூர்ல இப்படி பண்ணிட்டோம், சேப்பாக்கத்துல இப்படி பண்ணாம விட்டுட்டோம். அடுத்த வாட்டினா 2031 வரைக்கும் போவான தலைவா. ஏன் 31 வரைக்கும் போறீங்க? 7 வார்டு இருக்குல்ல, இந்த தொகுதியில 7 வார்டு இருக்குல்ல, 7 கவுன்சிலரையும் தாவேகா வென்றது என்கின்ற வரலாறை நாம் உருவாக்குவோம். 7 நம்ம தான் ஜெயிக்கிறோம். 7 விசில் விண்ணை பிளக்கும், சூரியன் மறைஞ்சிரும், ஏற்கனவே மறைஞ்சிருச்சு. அப்புறம் அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாளர், திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் தெரியுமா? பேர் தெரியுமா? RS பாரதி. யாரப்பா செம்ம ஃபார்ம்ல இருக்குப்பா. RS பாரதி அண்மையில ஒரு பொதுக்கூட்ட மேடையில சொல்றாரு, வயசுல பெரியவர் தான், மூத்தவர் தான், அவருக்கு மரியாதை கொடுக்கணும், இருந்தாலும் நம்ம கட்சிக்கு அவரு பதில் சொல்லிக்கிற போது திருப்பி நம்ம பதில் சொல்லணும்ல. ஏதோ அதிர்ஷ்டத்துல ஃப்ளூக்ல தாவேகா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துருச்சு, உள்ளாட்சி தேர்தலில் ஏதாவது ஒரு மேயரை தாவேகா வெல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் என்று திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் சவால் விட்டிருக்கிறார். அந்த RS பாரதிக்கு தளபதியின் தம்பியாக, கொள்கை பரப்பு இணை செயலாளராக நான் சவால் விடுகிறேன். ஒரு மேயர் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் 25 மேயர் இருக்கிறது. 25 மேயரையும் தாவேகா வெல்லும் என்கின்ற ஒரு வரலாறை நாங்கள் உருவாக்குறோம். ஒரு மேயரை ஜெயிக்க சொல்லுங்க, ஒத்த சைடு மீசையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஐயா சொன்னார். 2 சைடு மீசையிலே அவரை பார்க்க சகிக்கல. எதுக்கு ஒத்த சைடு மீசையோட RS பாரதியை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் விஷுவலை பண்ணி பாருங்க. அதனால ஐயா அவர்களே, ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் என்னன்னா, ஒரு சைடு மீசையெல்லாம் எடுக்காதீங்க, 2 சைடு மீசையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு ஒரு சவால் விடுறோம். உறுதியாக தமிழ்நாடு முழுவதும் உறுதியாக ஊரக உள்ளாட்சி தேர்தலிலே தாவேகா மிகப்பெரிய தாக்கத்தையும் புரட்சியும் ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்களின் பக்கம் தாய்மார்கள் இருக்கிறார்கள். தாய்மார்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற தலைவர்கள் இதுவரை தோற்றதாக வரலாறே கிடையாது.
தாய்மார்களுடைய அன்பும் ஆதரவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது. அதனால்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தார். அதே தாய்மார்களுடைய அன்பும் ஆதரவும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு இருந்தது. அவங்க உயிரோடு இருந்தவரை திமுக என்கின்ற கட்சியை கதறவிட்டவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். காரணம் தாய்மார்களுடைய அன்பு ஆதரவு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனிதநேயத்தின் வடிவம், 8வது வள்ளல், கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லக்கூடிய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் வரக்கூடிய அளவிற்கு வருவதற்கு காரணம் என்னவென்றால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற தாய்மார்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்ததால் தான் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவரானார். 3 எழுத்து மந்திரமான பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தார் என்றால் அவருக்கும் தாய்மார்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்ததால் தான் அவர் முதலமைச்சராக வந்தார். அந்த வரிசையில் இந்த தலைவர்களை எல்லாம் தாண்டக்கூடிய வகையில் 3 எழுத்து மந்திரமான அண்ணன் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் தாய்மார்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கின்றவரை எந்த கொம்பாதி கொம்ப நினைத்தாலும் எங்களின் வெற்றியை தடுக்க முடியாது, எங்களின் வளர்ச்சியை தடுக்க முடியாது. கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றிருக்கிறோம் என்றால் இது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சியையும் தாக்கத்தையும் எழுச்சியையும் ஏற்படுத்திய ஒரு வரலாற்று தலைவன் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். அவருடைய பிறந்த நாளை அவருடைய 52வது பிறந்த நாள்ன்றாங்க. 52னா யாராவது நம்புவாங்களா தலைவா? 52 வயசு மாதிரியா தெரியுது தலைவா உங்களுக்கு? 52வது பிறந்த நாள்னு சொல்றாங்க. மிக சிறப்பான ஒரு ஆட்சியை அவர் முதலமைச்சராக அமர்ந்தவுடன் முதலாக கையெழுத்து போட்டது யாருக்கு என்றால் எங்களுடைய தாய் குலங்களான பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிங்கம் அதிரடிப்படை, சிங்க பெண்கள் அதிரடிப்படை என்கின்ற புரட்சிகர படையை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிராக பாலியல் சீண்டல்கள் நடந்தால் அது எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்று சிங்க பெண்கள் அதிரடிப்படையை உருவாக்கிய அழகிய தமிழ் மகன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். இதுக்கு முன்னாடி ஒரு கட்சி இருந்துச்சு, ஓமுக. என்ன மூக? ஓமுக, ஒப்பாரி முன்னேற்ற கழகம். இப்ப அதுக்கு இன்னொரு பேர் என்ன? காமுக, கதறல் முன்னேற்ற கழகம். இங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அண்ணா உதயநிதி. என்ன ரொம்ப பெரிய வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்கல, ஒரு 6500 வாக்கு தானே, ஒரு 6500 வாக்கு வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு தோல்வி என்பது 2031 உறுதியாக தோல்விதான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா 2031 இதே தொகுதியில நீங்க போட்டீங்க பாப்போம். முடியாது. மக்களே ரொம்ப ஃபீல் பண்றாங்கப்பா, தெரியாம ஓட்டு போட்டேன். ஆமாவா இல்லையாமா? ஆமாவா இல்லையா? தெரியாம ஓட்டு போட்டேன்னு மக்களே ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தில் இருக்கிறாங்க. மக்களே பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நிலை இருக்கிறது. அப்ப அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றார், இது ரீல்ஸ் மாடல் ஆட்சியாக இருக்கு. ரீல்ஸ் மாடல் ஆட்சினா அப்ப நைட் 2 மணிக்கு இன்ஸ்டாகிராம்ல என்ன பண்ணாரு உதயநிதி ஸ்டாலின்? என்ன பண்ணாரு? ரீட்வீட் பண்ணாரா இல்லையா? அப்ப அது ரீல்ஸ் கிடையாதா? அவங்க அப்பா ஸ்டாலின் அவர்கள் ஒரு 2 பசங்களை கூப்பிட்டு தம்பி மிக சிறப்பா நீங்க ரீல்ஸ் பண்றீங்க, வாழ்த்துக்கள், அதே சோசியல் மீடியாவில் தான் அவர் ரீல்ஸ் போட்டாரு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு உதயநிதி, இது சோஃபா மாடல் அரசு அப்படின்றார். ஆமாம், எங்களுடைய மாடல் சோஃபா மாடல் அரசு என்று நீங்கள் விமர்சிப்பீர்கள் என்றால் அது சோஃபா மாடல் அரசு தான். அந்த சோஃபா என்பது சமூக நீதிக்கான சோஃபா, சமத்துவத்திற்கான சோஃபா, சமூக நீதிக்கான சோஃபா, எல்லா மக்களுக்குமான சம உணர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு சோஃபா. உங்களை மாதிரி பிளாஸ்டிக் சேர் நாங்க கொடுக்கல, பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வைக்கல. யாரெல்லாம் சோபாவில் அமர வைத்தோமோ அவர்கள் எல்லாம் இன்று ஆட்சியிலும் அதிகாரத்திலும் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. பெரியாரின் பேரன் உதயநிதி அப்படின்றாங்க திமுக காரங்க. சொல்லிட்டு அவங்களே சிரிப்பாங்க போல, கண்ணாடி முன்னாடி.
தமிழ்நாட்டில் பெரியாரின் பேரனாக, அம்பேத்கரின் பேரனாக, அண்ணாவின் தம்பியாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டும்தான். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் தமிழ்நாட்டில் இது சாத்தியமே கிடையாது. அது எப்படிங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியும்? கூட்டணி ஆட்சினா வாய்ப்பே கிடையாது என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேட்டியிலே சொன்னார். சாத்தியம் இருக்கிறது, சாத்தியப்படுத்துவேன். தமிழ்நாட்டில் 2026 தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி என்பது கூட்டணி ஆட்சி. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்து உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டிய தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள் என்று மார்த்தட்டி எல்லாரும் பெருமை கொள்றாங்க. தேர்தலுக்கு முன்பு திமுக பாத்தீங்கன்னா 20 பேர் கூட்டணி, அதிமுக 12-15 பேர் கூட்டணி. ஒத்ததல ராவணனாக, தமிழ்நாட்டின் 8 கோடி மக்களின் ராவணனாக, தன்னன் தனியாக தனித்து யாரோடும் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றோம் என்றால் அதுதான் தலைவர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். இன்னைக்கு திமுகவின் நிலைமை பாருங்க. கூட்டணி கட்சிகள் யாரும் அந்த பக்கமே இல்லை, எல்லாம் நம்ம பக்கம் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தெரிகிறது ஒரு உண்மையான சமூக நீதி, உண்மையான சமத்துவம், உண்மையான ஒரு ஜனநாயகம், உண்மையான ஒரு மக்களாட்சியை தமிழக வெற்றி கழகத்தால் தான் கொடுக்க முடியும், அண்ணன் விஜய் அவர்களால் தான் கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்ததால் தான் எங்களுக்கு திமுக வேண்டாம், நாங்கள் தாவேகாவின் பக்கம் நிற்கிறோம் என்று துணிச்சலோடு எல்லா கட்சியை சார்ந்த தலைவர்களும் நம்மளை தேடி வருகிறார் என்றால் தேடி வர வைத்த தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். அவர் ஒரு கூத்தாடி, அவர் ஒரு சினிமாக்காரரு, பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கிறாரு, வெள்ளையா இருக்கிறாரு. அதனால அவரை பார்ப்பதற்காக மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க, கூட்டம் கூட்டமாக வராங்க. ஆனா கூட்டமா வருவாங்க, ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க என்றெல்லாம் நம்ம ஒப்பாரி முன்னேற்ற கழகம் நக்கல் செய்தது, நையாண்டி செய்தது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு தாய்மார்களும் இளம் தலைமுறையும் ஒரு செய்தியை இந்த உலகத்திற்கு சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் கூடி கலைகின்ற கூட்டம் அல்ல, நாங்கள் என்றுமே அண்ணன் விஜயின் பக்கபலமாக நிற்கக்கூடிய புரட்சிகர கூட்டம், மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கூட்டம் என்று வாக்களித்து 1,77,00,000 பேர் விசில் சின்னத்திற்கு வாக்களித்து மிகப்பெரிய ஒரு வரலாற்றை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. இன்று ஒரு சாதனை நம்ம செஞ்சிருக்கோம். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே 2 கோடி உறுப்பினர்களை தாண்டிய கட்சி, 2 கோடி கட்சி உறுப்பினர்களை கொண்ட ஒரே கட்சி தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற வரலாற்று சாதனையை நாம் உருவாக்கி இருக்கிறோம். நம்மளை வீழ்த்துவதற்காக ஒரு யூடியூப் சேனல்ல நான் பேசினேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தலைவரை வீழ்த்துவதற்கு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கும் அப்படின்னு ஒரு சேனல்ல பேசியிருந்தேன். நான் தான் நம்பர் 1 ட்ரோல், பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. அது எப்படிப்பா திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கும், சரியான கூமுட்ட ஆட்கள் எல்லாமே வந்து கட்சியில பேச்சாளராக போட்டிருக்காங்கன்னு பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. பசங்க எல்லாம் சமூக வலைதளத்தில் அன்றே கழித்தார் லயலாமணி என்று. என்ன நடந்தது? தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்துவிடக் கூடாது என்பதற்காக திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைப்பதற்கு முயற்சி செய்தார்களா இல்லையா? அந்த நிலையை திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் உணர்ந்ததால் இது தவறான ஒரு போக்கு, ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக கொள்கை எதிரியோடு கூட்டணி வைப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாட்டின் பக்கம், கொள்கையின் பக்கம் நிற்கக்கூடிய விஜய் அவர்களின் பக்கம்தான் நிற்போம் என்று நமக்கு ஆதரவு கொடுத்த போற்றுதலுக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஐஎம்எல் கட்சிக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை, கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கூட்டணி கட்சிகள் உணர்ந்தார்கள், திமுக ஒரு தவறான கட்சி, திமுக ஒரு திருட்டு கட்சி, திமுக மக்களை ஏமாற்றக்கூடிய கட்சி என்று திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் உணர்ந்ததால் அந்த கூட்டணி வேண்டாம், மக்கள் கூட்டணியான தாவேகாவின் பக்கம் நான் நிற்கிறோம் என்று இந்த அரசு அமைவதற்கு காரணமாக இருந்த கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தம்பிங்க, நீங்க வேணா இன்னொரு வாட்டி கூட போட்டுக்கோங்க, அன்றே கணித்தார் லயலாமணின்னு. இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. 5 ஆண்டுகளுக்கு அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பார், மக்களுக்காக பணி செய்வார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு
இன்றிலிருந்து சரியாக 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பிரதமராக அண்ணன் விஜய் அவர்கள் வரக்கூடிய அளவுக்கான தகுதி அண்ணனுக்கு இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைவர், கரிஸ்மாட்டிக் லீடர், கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக சமரசம் இல்லாமல் பணி செய்து கொண்டிருக்கிறார். அண்ணன் விஜய் அவர்கள் நினைச்சிருந்த அதிமுகவோடு கூட்டணி வச்சிருக்கலாம். அண்ணன் விஜய் அவர்கள் நினைத்திருந்தால் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கலாம். பிஜேபியும் அதிமுகவும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு, மதவாதத்தை புகுத்திக் கொண்டு, பாசிசத்தை புகுத்திக் கொண்டு இங்கு ஒற்றுமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை மதத்தின் ரீதியாக, சாதி ரீதியாக பிரிக்க வேண்டும் என்று ஒரு வடநாட்டு கும்பல், பிஜேபி கும்பல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த கும்பலை ஒருபோதும் தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது என்று கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். அதற்காகவே அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ராயல் சல்யூட் செய்யணும். அவர் முதலமைச்சராக வர வேண்டும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், எங்க கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சுயநலமாக நினைத்திருந்தால் அவர் அதிமுகவோடு பிஜேபியோடு அவரால் கூட்டணி வச்சிருக்க முடியும். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த நெருக்கடிகள் வந்தாலும் சரி, கொண்ட கொள்கையில் உறுதியாக நான் நிற்பேன், என்றும் தமிழ்நாட்டின் பக்கம் நிற்பேன், முற்போக்கின் பக்கம் நிற்பேன், தந்தை பெரியாரின் வழியில் பயணிப்பேன், அண்ணல் அம்பேத்கரின் வழியில் பயணிப்பேன், கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் வழியில் பயணிப்பேன், அஞ்சலை அம்மாள் அவர்களுடைய வழியில் பயணிப்பேன், வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய வழியில் பயணிப்பேன் என்று கொள்கையில் இன்றளவும் மாறுபடாமல் கொள்கை கொண்ட ஒரு தலைவராக, ஒப்பற்ற தலைவராக, இனி தமிழ்நாட்டின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் என்பதை மார்த்தட்டி ஒவ்வொரு தாவேகா உறுப்பினரும் பெருமை கொள்ளணும். அந்த அளவுக்கான சித்தாந்தத்தை முன்வைத்து போறார். மிகப்பெரிய புரட்சிங்க. அமைச்சரவை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். காலம் காலமாக நீங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஊருக்கு ஒதுக்குப்புறமாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த சமுதாயத்தை சார்ந்த 8 பேரை அமைச்சரவையில் அமைச்சராக கொடுத்து அழகு பார்த்த தலைவர் என் தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர். அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சாதி தலைவர், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சாதி தலைவர், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு கூண்டுக்குள் தான் வைக்க வேண்டும் என்று நம்மளை ஏமாற்றிக் கொண்டிருந்த இந்த திருட்டு கூட்டிடம் இருந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதி தலைவர் கிடையாது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உலகம் முழுவதும் சாதித்த தலைவர், அறிவு ஆசான், அவர் எங்களின் கொள்கை தலைவர், தமிழ்நாட்டின் கொள்கை தலைவர் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களை உயர்த்தி பிடித்த ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் என்பதை நாங்கள் பெருமையா சொல்றோம். அஞ்சலை அம்மாள் ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட ஒரு பெண்மணி, ஒரு தியாகி இருக்கிறாங்க. நாட்டின் விடுதலைக்காக போராடிய பெண்மணி. 5 மாத கர்ப்பிணி பெண்மணியாக இருக்கும் போதே நாட்டு சுதந்திரத்திற்காக போராடி சிறைக்கு போனவங்க தான் அஞ்சலை அம்மாள் அவர்கள். அவங்க பேரன் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். யாருக்கா தெரியுமா? 1000 விளக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யாரு? மருத்துவர் எழிலன் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்களுடைய பாட்டி தான் அஞ்சலை அம்மாள். நாட்டின் விடுதலைக்காக போராடிய மிகப்பெரிய ஒரு பெண்மணி. அந்த அஞ்சலை அம்மாள் என்கின்ற அந்த பெண்மணியை, அந்த அஞ்சலை அம்மாள் என்கின்ற அந்த விடுதலை போராட்ட தியாகியை தமிழ்நாடு கடந்து உலகம் முழுவதும் அஞ்சலை அம்மாள் என்கின்ற ஒரு பெண்மணி தமிழ்நாட்டில் வாழ்ந்தார்கள், அந்த பெண்மணி இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடினார்கள் என்று கொள்கை தலைவராக அஞ்சலை அம்மாள் என்கின்ற அந்த பெண்மணியை எங்கள் தலைவர் அவர்கள் அறிவித்த பிறகுதான் தமிழ்நாடு முழுவதும் அஞ்சலை அம்மாள் அவர்களை தேடி தேடி படித்தார்கள். இந்த புரட்சியை செய்த தலைவன் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். ஆட்சிக்கு வந்தோன்னா 2வது கையெழுத்து ஒன்று போட்டார். இதுக்கு முன்னாடி இருந்த திமுக கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 500 டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுகிறோம் சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையாமா? அந்த 500 கடை என்னென்ன கடைன்னு பட்டியல் வெளியிட்டாங்களா? இல்ல அறிக்கையாக வெளியிட்டாங்களா? கிடையாது. ஆனால் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இடத்தில், பள்ளிக்கூடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்தில், கல்லூரிக்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்தில், மசூதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்தில், தேவாலயங்கள் இருக்கக்கூடிய இடத்தில், கோயில்கள் இருக்கக்கூடிய இடத்தில் எந்தெந்த டாஸ்மாக் இருக்கிறதோ அதையெல்லாம் உடனடியாக இழுத்து மூடுங்கள் என்று 717 டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடிய தலைவன் தான் அண்ணன் விஜய் அவர்கள்.
அதுல ஒரு விஷயத்தை சொல்றாரு, சாராய கடையிலிருந்து வரக்கூடிய பணத்தின் மூலமாக மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த சாராய கடையை இழுத்து மூடுங்கள், இன்னும் எத்தனை கடையை மூட வேண்டும் என்று பட்டியலை கொடுங்கள், உடனடியாக எல்லா கடைகளையும் இழுத்து மூடுகிறேன் என்று சொன்ன தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். இந்த புரிதல், இந்த கொள்கை எங்கிருந்து வருது? கர்ம வீரர் ஐயா காமராஜர் அவர்களிடமிருந்து வருது. தெரு தெருவாக படிப்பதற்கு பள்ளிக்கூடங்களை திறந்த தலைவன் ஐயா காமராஜர் அவர்கள். நீ எல்லாம் படிக்காத, தெரு தெருவா நீ குடி என்று குடிப்பதற்காக சாராய கடையை திறந்த இந்த திருட்டு கும்பல் தான் திமுகவினுடைய கும்பல். அந்த கும்பலை வீழ்த்த வந்த நம்மில் இருந்து வந்தக்கூடிய ஒரு தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். 200 யூனிட் மின்சாரம் எல்லோருக்கும் இலவசம் என்று சொல்றார். இதை பொறுத்துக் கொள்ள முடியாத சில கட்சியை சார்ந்தவர்கள், அயோக்கியர்கள், வெட்கம் மானம் சூடு சுரணை இல்லாதவர்கள் சோத்துல உப்பதம் போட்டு சாப்பிடுறாங்களான்னு தெரியல. நைட்டு 10 மணிக்கு மேல, நைட்டு 11 மணிக்கு மேல அந்த பீஸ் கட்டையெல்லாம் உருவிடுறாங்க. செயற்கையான முறையில் மின்வெட்டு முறையை கொண்டு வராங்க. திடீர்னு கரண்ட் போகுது, மதிய நேரங்களில் கரண்ட் போகுது, நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது கரண்ட் போகுதுன்னா இதுக்கு காரணம் தாவேகா கிடையாது. இதற்கு காரணம் நீங்க தோக்கடித்த திருட்டு கும்பல் தான். இரவோடு இரவாக ஒயரை கட் பண்றது, பீஸ் ஒயரை பிடிங்கி வருது. என்னடா இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதெல்லாம் கோழைத்தனம். உனக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா, தைரியம் இருந்தா கொள்கை ரீதியாக நேரடியாக எதிர்க்கணும். முதுகுக்கு பின்னாடி போய் எதிர்க்க கூடாது. சென்னையில அனகாம்புத்தூர் என்கின்ற ஒரு பகுதியில அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் எல்லோருமே விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஊரை சார்ந்த ஒரு திமுக கட்சியை சார்ந்த ஒரு அயோக்கியன் என்ன பண்றாப்புல, மக்களுக்கு வரக்கூடிய அந்த குடி தண்ணீர் தொட்டியில அந்த தொட்டியை அருவாளால் வெட்டுறாப்புல. இது எவ்வளவு ஒரு கேடுகட்ட அயோக்கியத்தனமான ஒரு செயல். இதுதான் திராவிட மாடலா? இதைதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்களா? இதைதான் தந்தை பெரியார் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறாரா? ஜனநாயக ரீதியாக போட்டியிட்டு ஜனநாயக முறையில் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். 108 சட்டமன்ற உறுப்பினர்களே நம்ம வானத்தில் இருந்தெல்லாம் புடுங்கல. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கின்ற இந்த ஜனநாயக ஆட்சியை சிதைப்பதற்காக, இந்த ஜனநாயக முறையை நசுக்குவதற்காக திட்டமிட்டு பல சதி வேலையை, பல சூழ்ச்சி வேலையை ஆண்ட திமுக செய்து கொண்டிருக்கு. இதோடு சேர்ந்து அதிமுகவும் செய்து கொண்டிருக்கு. மக்களுக்கு சொல்லன்னா துயரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க, இடையூறை ஏற்படுத்துறாங்க, சாதி சண்டையை எப்படியாவது உருவாக்கி விடலாமா என்று முயற்சி செய்யறாங்க, மத ரீதியான மோதல்களை உருவாக்கி விடலாமா என்று முயற்சி செய்யறாங்க. இப்ப இடையில கூட அது டிஎம்கே என்ன கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ், ஏய் நாங்க வெட்ட விழக்கூடிய வாழைமரம் இல்லடா, நாங்க ஆலமரம்டா. ஏய் நீ வாழைமரமும் கிடையாது, ஆலமரமும் கிடையாது, நீ சரியான நஞ்சி செடின்னு மக்கள் புடிங்கி தூக்க எரிஞ்சிட்டாங்க. நஞ்சி செடி. திமுக என்பது வாழைமரமும் ஆலமரமெல்லாம் கிடையாது, விஷச்செடி, நஞ்சி செடி என்பதை உணர்ந்ததால் தான் தமிழ்நாடு முழுவதும் திமுகவுக்கு தக்க பதிலடியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு தம்பி வர சொல்றான், நான் உதயனா தம்பினா, டேய் தம்பி நாங்க எல்லாம் சிஎம் விஜயனோட தம்பிடா, டேய் தம்பி நாங்க எல்லாம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தம்பிடா. ஒரு வாட்டி சொல்லுமா? நாங்கெல்லாம் உதயநிதி தம்பிடா, டேய் தம்பி நாங்க எல்லாம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் தம்பிடா. அரசியல் உதயநிதியே எங்களுக்கு தம்பி தான்டா. திலீப் அவர்களுடைய போராட்ட வாழ்க்கை, திலீப் அவர்களுடைய மக்கள் சேவை, திலீப் அவர்களுடைய மக்கள் பணி, திலீப் குமார் அவர்களுடைய சட்டப்பணி, திலீப் குமார் அவர்கள் மக்களுக்காக சேவை செய்த பணி என்பது 18 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் தொடர்ந்து சமூக பணியை செய்து கொண்டிருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் எப்ப வந்தாரு? எப்பப்பா வந்தாரு உதயநிதி ஸ்டாலின்? நாங்க தம்பின்னு சும்மாலாம் சொல்லல. நீங்க எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? இவர் ஒரு 16 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இங்க இருக்கக்கூடிய எல்லோருமே பல வருடங்களாக மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. தளபதி விஜய் ரசிகர் மன்றம் என்கின்ற மன்றத்தின் மூலமாக தெரு தெருவாக மக்களுக்கு உதவி செய்த பெரும் மக்கள் கூட்டம் தான் எங்களுடைய கூட்டம். சினிமா
சினிமாக்காரங்கிட்ட நீங்க ஆட்சியை கொடுத்துட்டீங்க, அவர் ஒரு சினிமாக்காரர் என்று விமர்சிக்கிறீங்களே. உதயநிதி ஸ்டாலின் யாரு தான்ப்பா முதல்ல சொல்லுங்கப்பா. சுதந்திர போராட்ட தியாகியா? ஏதாவது செக்கிழுத்தாரா? சிறைக்கு போனாரா? இந்தி திணிப்பாக நெஞ்சை இப்படி காமிச்சாரா? இல்ல இங்க ஏதாவது துப்பாக்கி குண்டு வாங்கியிருக்காப்ல, இல்ல இங்க ஏதாவது குண்டு வாங்கியிருக்காப்லையா? கிடையாது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பல நடிகைகளோடு டான்ஸ் ஆடிக்கிறாரு. தல்லாலா கடசாந்தி உன்னால் ஆனேண்டி நான் பூந்தி அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடும் போது எனக்கே தெரியும். தெரியல, அதுக்கு முன்னாடி தெரியும் பாப்பா உதயநிதி ஸ்டாலினா? உங்களுக்கு தெரியுமா? கிடையாது. ஆனா எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள், நம் தொப்புள் கொடி உறவான, நம் சொந்த உறவான, நம் தாய் தமிழ் உறவான தமிழ் மக்கள் இலங்கையிலே தன் பின்னாடி திரண்ட ரசிகர்களை திரட்டி நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்த தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அப்போ உதயநிதி கோலி கொண்டு விளையாண்டு இருப்பாப்ல, அதான் பண்ணிருப்பாப்ல. கொட்டு மலையில் போராட்டம் நாகப்பட்டினத்தில், அந்த மீட்டிங்ல அண்ணன் விஜய் அவர்கள் பேசுறாரு. இதே சம்பவம் நீடித்தால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம், மிகப்பெரிய போராட்டத்தை செய்வோம் என்று போராட்ட உணர்வை தூண்டிய தலைவர். சென்னையில உண்ணாவிரதம் இருந்தார். ஒரு நாள் முழுவதும் பட்டினி போராட்டத்தை முன்னெடுத்தார் இலங்கை தமிழர் மக்களுக்காக. சேப்பாக்கத்துல, மாவட்ட செயலாளர் சேப்பாக்கம், இதே தொகுதியில ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து தன் உணர்வை வெளிப்படுத்திய தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். நம்முடைய மீனவர்கள் தாக்கப்பட்ட போது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் தான் அவர் பேசுறார். இந்த சம்பவம் நீடித்தாலும் பேசிய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். பல நல்ல காரியங்களே, பல நல்ல திட்டங்களை உருவாக்கியவர். விலையில்லா விருந்தகம், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடினானே வள்ளலார் வழிவந்த கூட்டம். நம்ம பசியால் யாரும் வாடிவிடக் கூடாது, பசியால் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக பட்டினி தினத்தன்று தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு சாப்பாடு போட்டு அழகு பார்க்கக்கூடிய தோழர்களை கொண்ட தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். பல இடங்கள்ல 2000 நாட்களாக, 3000 நாட்களாக, 4000 நாட்களாக விலையில்லா விருந்தகம் என்கின்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வை ரசிகர் மன்ற காலத்திலிருந்து இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மாவட்ட செயலாளர் திலீப் குமார் அவரும் சட்டமன்ற அலுவலகத்திற்கு வெளியிலே, கட்சி அலுவலகத்துக்கு வெளியில் எத்தனை நாள் தலைவா? 277வது நாள் தொடர்ச்சியாக சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. இந்த உணர்வு எப்படி வந்துச்சு? இந்த உணர்வை தந்தவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். சட்ட விழிப்புணர்வு மையம் வச்சிருக்கிறோம், குருதியகம் வச்சிருக்கிறோம், விழியகம் வச்சிருக்கிறோம், இரவு பாடசாலை வச்சிருக்கிறோம், நூலகங்கள் வச்சிருக்கிறோம். ரொட்டி பால் திட்டம் என்கின்ற ஒரு திட்டம் உலக வரலாற்றிலேயே செய்த தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். சின்ன குழந்தைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ரொட்டி, பால், முட்டை போன்ற ஊட்டச்சத்து மிக்க பொருட்களை கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய ரசிகர்களை அரசியல் மயப்படுத்திய தலைவன் எங்கள் தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். மிக சிறப்பான முறையில் வழிநடத்தி ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றி, நற்பணி மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி, அந்த மக்கள் இயக்கம் தான் இன்று தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியாக. நாங்க சொல்லலாம் எப்பா ஆலமரம்னு, நீங்க போய் சொல்லலாமா? ஆலமரம் சாஞ்சி போச்சு. உண்மையிலே சொல்றேன், தமிழ்நாட்டின் ஆலமரமாக 2 கோடி உறுப்பினர்களை கொண்ட ஆலமர கட்சியாக தாவேக கட்சி தான் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. நாங்க பெருமையா சொல்லலாம். இது போன்ற ஒரு நிலையை, ஒரு நல்ல நிலையை உருவாக்கிய தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். இந்த நலத்திட்ட உதவிகளை நாங்கள் செய்யறோம்னா இன்னைக்கு செய்யல, இந்த பிறந்தநாள் நிகழ்வு அதனால செய்யறோம் அப்படின்லாம் செய்யல, தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். மக்களோடு மக்களாக பணி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் இயக்கத்தை உருவாக்கி மக்களிடம் அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும், மக்களுக்காக உழைக்க வேண்டும், மக்களுக்காக போராட வேண்டும். மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த இடத்தில் முதல் நபராக நின்று மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று எங்களை வழிநடத்திய தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். அதற்கு ஆலோசனை கொடுத்து எங்களுக்கு ஒரு தகப்பன் போன்று எங்களை வழிநடத்திய இன்னொரு நபர் தான் போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆனந்த் அவர்கள். அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் எல்லா பணிகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்தில் பார்த்திருப்பீங்க, நேற்று நடந்த கூத்தெல்லாம் திமுகவால ஏற்றுக்கொள்ளவே முடியல. வயிற்றெரிச்சல்
வயிற்றெரிச்சலின் உச்சத்துல இருக்கிறாங்க. வயிறு அதிகமா எரியுதுன்னா தயவு செய்து ஜெலிசில் வாங்கி குடிங்க. ஜெலிசில் டானிக்கையோ ஜெலிசில் மாத்திரையோ சாப்பிட்டா வயிற்றெரிச்சல்லாம் சரியாயிடும். அது போன்று மிகப்பெரிய வயிற்றெரிச்சல் ஏன் வரீங்க? நேர்மையான முறையில் தானே மக்களிடம் வாக்கு கேட்டு நாங்கள் வெற்றி பெற்று வந்திருக்கோம். யாரையும் சாதாரணமாக எடை போடக்கூடாது. யாரையும் சாதாரணமாக எடை போடக்கூடாது. சாதாரணமாக அண்ணன் விஜய் அவர்களையும் தமிழக வெற்றி கழகத்தையும் திமுக எடை போட்டதால் தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் சரித்திர வெற்றியை நீங்க கொடுத்துருக்கீங்க. ஒரு சரித்திர சாதனையை அண்ணன் விஜய் அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. காவிரியின் குறுக்கே அணையை கட்டக்கூடாது என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி எங்களுக்கு வர வேண்டிய தண்ணீர் வர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கர்நாடக அரசிற்கு அண்ணன் விஜய் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நிதி ஆயோக் கூட்டத்தில் சந்திச்சு தலைவர் அவர்கள் கோரிக்கை முன் வச்சாங்க. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூர்ல ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை உருவாக்கணும், அதற்கு நிதி தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார். தமிழ் தாய் வாழ்த்தை தான் அரசு மரபாக நாங்கள் முதலில் பாடுவோம் என்று தமிழ் உணர்வு கொண்ட தலைவராக அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். தேசிய நூலாக திருக்குறளை கொண்டு வர வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. கல்வி வளர்ச்சிக்காக நீங்கள் தர வேண்டிய 3000 கோடியை நீங்கள் தராமல் இருக்கிறீர்கள், அந்த நிதியை தாருங்கள் என்று மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளையும் அழுத்தத்தையும் அண்ணன் விஜய் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏழை எளிய பாமர ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய எல்லோரையும் தேர்ந்தெடுத்து வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற வச்சிருக்கிறார். நம்மளுடைய அமைச்சரவையில பாருங்க, அமைச்சர்கள் எல்லாம் பாருங்க. இப்ப நீங்க கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா, முன்னாடி கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா எவ்வளவு காசு கேட்பாங்க? 300 கூடு, 400 கூடு, 200 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த கேட்டை திறந்து விட்டுருவாங்க. ஒரு 300 ரூபா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி கூட்டு போவாங்க. ஒரு 500 ரூபா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரசாதெல்லாம் உங்க கைக்கு வந்துடும். 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த சாமி சிலை பக்கத்துல கொண்டு நிறுத்திடுவாங்க. 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சாமி சிலை எடுத்து வந்து கையில கொடுத்துருவாங்க. அந்த நிலை இருந்தது, கோயில்களில் இருந்தது. ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த 31 வயது கொண்ட ஒரு இளைஞர், நம்ம கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், இதே இடங்களில் பல இடங்களில் அவர் பேசியிருக்கிறார். ரமேஷ் என்கின்ற ஒரு இளைஞரை இந்து அறநிலைத்துறை அமைச்சராக்கி அழகு பார்த்த ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு, சேகர் பாபுன்னு, செயலிழந்த பாபு, கொள்ளையடிச்சவர். கோடி கோடியாக சாமியை சொல்லி கொள்ளையடித்த அந்த கொள்ளைகார ஆட்சி எப்படி இருந்தது? எளியவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி எப்படி இருக்கு? நீங்கள் பார்த்தா தீட்டு, நீங்கள் படித்தா தீட்டு, நீங்கள் படிக்க கூடாது. அண்ணல் அம்பேத்கர் அவர்களே பள்ளிக்கூடத்திற்கு உள்ளே விடாமல் பள்ளிக்கூடத்திற்கு வெளியில ஒரு கோணிப்பையில உட்கார வைத்து படிக்க வைத்தார்கள், படிக்க வற்புறுத்தினார்கள். நீ எந்த சமூகத்தை பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்றியோ, நீ எந்த சமூகத்தை சார்ந்தவன் படிக்க கூடாது என்று தடுக்கிறாயோ, அந்த சமூகத்திலிருந்து வந்த ஒரு படித்த இளைஞரை பள்ளி கல்வித்துறையின் அமைச்சராக நான் மாற்றுகிறேன் என்று அண்ணன் ராஜ்மோகன் அவர்களை அமைச்சராக்கி ஒரு சமூக நீதியை நிலைநாட்டிய தலைவன் தான் அண்ணன் விஜய் அவர்கள். விடுதலை சிறுத்தை என்கின்ற ஒரு கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் தான் அண்ணன் திருமா அவர்கள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும், கூட்டணி ஆட்சி வேண்டும், எங்களுக்கு ஆட்சியிலும் பங்குதாருங்கள் என்று திமுகவிடம் கேட்டார், அதிமுகவிடம் கேட்டார். ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு தர முடியாது என்று அவர்கள் மறுத்தார்கள். அந்த கட்சியை சார்ந்த வன்னியரசு என்கின்ற அண்ணனுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் நான் பங்கு தருகிறேன் என்று பங்கு கொடுத்த தலைவன் அண்ணன் விஜய் அவர்கள். இது தமிழ்நாட்டில் எப்போது இனிமே நடக்குமா? ஐயுமல் என்கின்ற ஒரு இஸ்லாமிய கட்சி 60 வருஷமாக திமுகவோடு தான் கூட்டணியில் இருக்காங்க. இன்னைக்குதான் எங்களுக்கு திமுகவோடு ஒற்றும் இல்லை, உறவும் இல்லை, நாங்கள் திமுகவினுடைய கூட்டணியை முறித்துக் கொள்கிறோம், நாங்கள் இனி எப்போதுமே தாவேகாவின் பக்கம் தான் இருப்போம், அண்ணன் விஜய் அவர்களின் பக்கபலமாக நிற்போம் என்று இஸ்லாமிய கட்சியை சார்ந்த கட்சிகள் நம்ம பக்கம் வந்திருக்கிறாங்க. அந்த கட்சியை சார்ந்த தோழருக்கு அமைச்சரவையில் அண்ணன் விஜய் அவர்கள் இடம் கொடுத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 2 பேருக்கு அமைச்சரவையில் இடம். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஒரு உண்மையான முற்போக்கு கருத்தை அண்ணன் விஜய் அவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்னும் இந்த திமுக நம்மள பிஜேபி பி டீம், இது ஆர்எஸ்எஸ் தான் இயக்குறாங்க. பின்னாடி மோடி இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு, இவர் இருக்காரு. மோடியும் கிடையாது, அவங்க டேடியும் கிடையாது. எங்க பின்னாடி இருப்பது எங்களின் தாய் குலங்கள், எங்களின் அஞ்சலை அம்மார்கள், எங்களின்
தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் எங்க பின்னாடி இருக்கிறீங்க. உங்களின் தயவில் தான் ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. நீங்க தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்க. சொல்வதை செய்யக்கூடிய தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டது, இதை மாற்றுங்கள் என்று சொன்னால் அதை மாற்றக்கூடிய பக்குவம் கொண்ட தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். சட்டமன்றத்தில் சொல்றாங்க, நீங்க இவருக்கு பதவி கொடுத்திருக்க கூடாது, இது தவறு, இவர் ஒரு ஜோதிடத்தை சார்ந்தவர், இவருக்கு நீங்க அரசு பொறுப்பு கொடுக்க கூடாது, கொடுத்துட்டீங்க அப்படின்னு மக்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் குரல் கொடுத்த போது, இதே திமுக இருந்துச்சுன்னா இந்த பாடநூல் கழகம்ன்ற ஒரு கழகத்துக்கு தலைவரை யாரை போட்டாங்க? திண்டுக்கல் லியோனி என்கின்ற ஒரு நபரை போட்டாங்க. அந்த ஆளு மைக்க பிடிச்சாலே அசிங்கமா தான் பேசுவாரு, ஆபாசமாக தான் பேசுவாரு, கெட்ட வார்த்தையா தான் பேசுவாரு, மாற்றுத்திறனாளிகளை குறித்து தரைக்குறைவா பேசுவாரு, பெண்களை குறித்து தரைக்குறைவா பேசுவாரு. நகைச்சுவை என்கின்ற பேரில் ஆபாசமாக பேசக்கூடிய ஒரு நபரை பாடநூல் கழக தலைவராக திமுக போட்டது. எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். மக்கள் எல்லாரும் இந்த நபருக்கு ஏன் பாடநூல் கழகத்தில் பொறுப்பு கொடுத்தீங்க, உடனடியாக வந்து நீங்க அதை திரும்ப பெறுங்க என்று நாம் கேட்ட போது கூட 5 ஆண்டுகளாக அவர் அந்த பதவியில் இருந்த எடுக்கல. இது தலைமை பண்பா? மக்களும் எதிர்கட்சிகளும் சொன்ன அடுத்த நிமிடமே நீங்க சொல்லக்கூடிய அந்த நபருக்கு நான் கொடுத்த பதவியை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்று கொடுத்த பதவியை திரும்ப வாங்கிய இவர் தலைவரா என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. தளபதியின் ஆலோசகராக ஒருத்தரை போட்டாங்க. அவர் தான் நீங்க வேணாம் சொன்ன உடனே மக்கள் சொல்றாங்க, எதிர்கட்சிகள் சொல்றாங்க, நம் கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க, அந்த சொல்லக்கூடிய கருத்து சரியாகத்தான் இருக்கும், உடனே நான் திரும்ப பெறுகிறேன் என்று திரும்ப பெற்ற தலைவர். இப்படி உங்களுடைய குறைகளையும் உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த பகுதியை சார்ந்த மாவட்ட செயலாளர் திலீப்குமார் அவர்கள் எந்த நேரத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு உதவி செய்வதற்கு பக்கபலமாக இருக்கிறாரு. இப்ப இன்றைக்கு கூட பல லட்ச கணக்கில் உதவி செய்யறாங்க. ஆனா அந்த பணம் என்பது அவர்கள் உழைத்த பணம். எல்லோரும் வேலை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக 100 ரூபாய், 200 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் என்று சிறுக சிறுக சேமித்த பணத்தில் இருந்தால் இன்று மக்களுக்கு, எங்கள் தொகுதியை சார்ந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று உதவி செய்யறாங்க. ஆட்சி அமைச்சு 30 நாள் ஆயிடுச்சு. எந்த இடத்துலயாவது தாவேக நிர்வாகி இங்க போயிட்டு கட்டிங் கேட்டாரு, தாவேக நிர்வாகி இங்க போயிட்டு சண்டை போட்டு காசு கேட்டாரு, தாவேக நிர்வாகி அதிகார துஷ்பிரயோகம் பண்றாரு, தாவேக நிர்வாகி ஏதாவது பண்றாருன்னு ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா? கிடையாது. தலைவர் மிக தெளிவாக இருக்கிறார். இந்த திமுகவும் அதிமுகவும் வேண்டாம், இந்த ஊழல் சக்தியும் தீய சக்தியும் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் என்பதற்காகத்தான் மக்கள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும், இந்த வாய்ப்பை மக்களுக்காக கொடுக்க வேண்டும் என்பதற்காக பார்த்து பார்த்து செய்கிறார். எந்த தவறு செய்தாலும் தவறு செய்யக்கூடியவர் தாவேக கட்சியை சார்ந்த நிர்வாகியாக இருந்தால் உடனடியாக அவருடைய பதவிகள் பறிக்கப்படுது, உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படக்கூடிய சூழல் எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு உங்களுக்கு சேவை செய்ய, உங்களுக்கு உழைப்பதற்காக தான் தலைவர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த நிமிடம் வரை தமிழ் சினிமாவில் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் யார் என்றால் அது அண்ணன் விஜய் அவர்கள் தான் என்று எல்லா தயாரிப்பாளரும் சொல்றாங்க. ஒருத்தர் சொன்னார், ஐயோ சினிமா விட்டு விஜய் போயிட்டாரு, இனிமே விஜயை மறந்துடுவாங்க அப்படின்னு. அட பாவீங்களா, அண்ணன் அவர்கள் சினிமா வேணான்ட்டு வந்த உடனே சினிமாவே மறந்துட்டாங்க நம்ம ஆளுங்க. இப்ப எல்லாரும் லைவ் பார்த்துருக்கோம், சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, என்ன பேசுறாங்க, அரசியல்னா என்ன, மேகதாது அணை பிரச்சனை என்றால் என்ன, இடஒதுக்கீடுனா என்ன, நிதி ஆயோக் கூட்டத்திற்கு அண்ணன் விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறாங்களே, நிதி ஆயோக் கூட்டம்னா என்ன, அந்த கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்படும், 35 அமைச்சர்கள் போட்டிருக்காங்களே, சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் என்றால் என்ன, அந்த அமைச்சரவை கீழே என்னென்ன இருக்கும், தாக்கோ என்றால் என்ன, இடஒதுக்கீடு என்றால் என்ன, தமிழ் தாய் வாழ்த்தை முதலாக போட வேண்டும் என்று சட்டசபையில சொல்றாங்களே, எதற்கு தமிழ் தாய் வாழ்த்தை ஃபர்ஸ்ட் போடணும், எதற்கு ஜனகண மனகதியை கடைசி போடணும் என்று மிக தெளிவாக அரசியல் பேசக்கூடிய ஒரு சூழலை, அதுவும் குறிப்பாக இளம் தலைமுறையை பக்குவப்படுத்தி அரசியல் மயப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை அண்ணன் விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் எங்க பிள்ளைகளிடம் நீங்கள் அரசியல் பேசி வென்ற முடியுமா? திமுக கட்சியை சார்ந்த யார் வேணாலும் வாங்க, உதயநிதி வாங்க, இல்ல அவங்க பையன் துன்ப நிதி வாங்க, எந்த நிதி வேண்டுமானாலும் வாங்க, எங்க கட்சியை சார்ந்த கடைகோடி தொண்டரிடம் உங்களால் அரசியல் பேசி ஜெயிச்சிட முடியுமா? அந்த அளவுக்கு அரசியல் மயப்படுத்திருக்கிறார், அந்த அளவுக்கு ஒரு பக்குவ நிலையை உருவாக்கி இருக்கிறார். எல்லோரும் அரசியல் மயப்பட்டாங்க. அரசியல் மயப்பட்டு மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், மக்களுக்காக போராட வேண்டும், மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வோடு இருக்கிறாங்க.
அண்மையில கூட ஒரு கூட்டத்துக்கு போறேன், வெள்ளை சட்டை போடாம கலர் சட்டையை போட்டு போயிட்டேன். அதுல ஒரு தம்பி வந்து சொல்றேன், நோ எதுக்கு நான் கலர் ட்ரெஸ் எல்லாம் போடுறேன், வெள்ளை சட்டை போடனா, நம்மளாம் அரசியல்வாதி ஆயிட்டனா, தலைவர் போட்டோ பேக்கெட்ல வைனா, அப்பதான் நம்ம தாவேக்கான்னு தெரியும் என்று அந்த தம்பி நமக்கு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலையும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தலைவர் உருவாக்கிறார். அதாவது நம்முடைய நான் பெரிதும் மதிக்கக்கூடிய தேசிய தலைவர் அவருடைய ஒரு வரிகள் இருக்கு, பாதையை தேடாதே பாதையை உருவாக்கி என்று சொன்ன தலைவர். அந்த அளவுக்கு தனக்கான ஒரு பாதையை அண்ணன் விஜய் அவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக உருவாக்கி இருக்கிறாங்க. தமிழ் சினிமால இருந்து பட வாய்ப்பே இல்லை, எந்த தயாரிப்பாளரும் நம்மளை வச்சு படம் எடுக்க வரல, எந்த இயக்குனரும் நம்மளை இயக்குவதற்கு வரல என்ற நிலையில் அவர் வரல. நாளைக்கே ஜனநாயகம் படம் வெளியே வந்தால் 1000 கோடி வசூலை அது அடைவதற்கு உண்டான கரிஸ்மாட்டிக் லீடராகத்தான் அவர் வர. இந்த நிமிடம் வரை அவர் நம்பர் 1 தான். எத்தனை தயாரிப்பாளர்கள், எத்தனை இயக்குனர்கள், தயவு செய்து வருஷத்துக்கு ஒரு படம் நடிங்க. உங்களால் தமிழ் சினிமா காப்பாற்றப்படும். நீங்கள் இல்லை என்றால் தமிழ் சினிமா பின்னடைவை நோக்கி போயிடும். முதலமைச்சராக இருந்து கொண்டு நீங்க படம் நடிங்க. முதலமைச்சராக இருந்து கொண்டு எம்ஜிஆர் அவர்கள் படம் நடிக்கலையா, அவரை போன்று நீங்கள் படம் நடிங்க என்று தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அவரை வற்புறுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா தலைவர் சொல்லிட்டாரு, நான் ஒரு முடிவை அறிவித்து விட்டேன், மக்களுக்காக உழைக்க வருகிறேன், மக்களுக்காக சேவை செய்ய வருகிறேன், மக்களுக்காக பணியாற்ற வருகிறேன், அதற்காக என் திரைத்துறையை நான் தியாகம் செய்வதற்கும் தயார் என்ற தியாக தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள் என்பதை அழுத்தம் திருத்தமாக நாம சொல்றோம். ஏதோ அவர் வந்தாரு, அவர் முகத்துக்காக, விசில் சின்னத்திற்காக, திரையில் இருக்கக்கூடிய ஒரு பிம்பத்துக்காக அவர் எளிதா ஜெயிச்சிட்டாரு, மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அதெல்லாம் கிடையாது. மிகவும் ஒரு டெடிகேட்டடா வேலை செய்யறாரு. காலையில சட்டமன்றத்துக்கு போயிறாரு, மாலை 6 மணி வரைக்கும் அங்கதான் இருக்கிறாரு. எதற்காக காலையில போறாரு அவரு? முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் இருந்தா மட்டும்தான் அங்க இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் நேர்மையான முறையில, உண்மையான முறையில மக்களுக்கு பணி செய்வார். அதனால ஒரு நல்லாட்சியை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, உங்களுக்கான ஆட்சி. தாவேக ஆட்சி என்பது ஏதோ தமிழக வெற்றி கழகத்திற்கான ஆட்சி கிடையாது. தாவேக ஆட்சி என்பது தமிழ்நாட்டுக்கான ஆட்சி. தாவேகா என்பது வேற, தமிழ்நாட்டு மக்கள் என்பது வேற கிடையாது. தமிழ்நாடு தான் தாவேகா, தாவேகா தான் தமிழ்நாடு. அந்த நிலையை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க. அதனால இது நமக்கான ஆட்சி. நல்லது நடந்தா பாராட்டுங்க, ஏதாவது தவறு நடந்தா அதை சுட்டி காட்டுங்க. உடனடியாக அந்த தவறை சரி செய்வதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும், கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் நாம தயாராக இருக்கிறோம்.